அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்தியாவின் அண்டை தேசமான வங்கதேசத்தில் அடுத்தடுத்த அரசியல் காட்சிகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. ஒரு இடஒதுக்கீட்டிற்கு எதிரான மாணவர்களின் போராட்டம் ஒரு அரசை கவிழ்த்திருக்கிறது. ஒரு இடைக்கால அரசு அமைந்திருக்கிறது. அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனித்து வருவதாக மத்திய அரசு சொல்லியிருக்கிறது. இந்த தருணத்தில்தான் இந்தியாவுக்கு என்ன செய்தி சொல்கிறது வங்கதேச கிளர்ச்சி என்கிற தலைப்பில் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் வணக்கம். எழுத்தாளர் திரு தியாகு அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் மணி அவர்கள் வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் ராமகிருஷ்ணன் அவர்களும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். பிரியன் சார், இப்போ வங்கதேசத்தில் நடந்திருக்கிற இந்த கிளர்ச்சி இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எங்கு இந்த பிரச்சனை தொடங்கியது? இவ்வளவு பெரிய கிளர்ச்சியாக எப்படி இது மாறியது? அதாவது பங்களாதேஷை பொறுத்த மட்டும் அது 1971 அது சுதந்திரம் விடுதலை போராட்டத்தில் வந்தால் கூட அங்கே பார்த்தீங்கன்னா மாறி மாறி ஒரு மிலிட்ரி ஆட்சி, அப்புறம் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எலெக்ஷன்ஸ்லாம் ஒரு மாதிரி ரிக்கிங் நடக்கிற விஷயங்கள், முறைகேடுகள் நடக்கிற விஷயங்கள்லாம் நிறையா குற்றச்சாட்டுகள்லாம் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போது ஜனவரி மாதம் கடைசியாக 24 ஹசீனா மறுபடியும் எலெக்ட் ஆனாங்க. அவங்க தொடர்ந்து ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்காங்க. பட் ஹசீனா ஷேக் முஜிபுர் ரஹ்மான் பங்களாதேஷுடைய தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவர். எப்படி நம்ம காந்தியை கொண்டாடுறோமோ அந்த மாதிரி இன்றைக்கி அவருடைய சிலையே போட்டு உடைக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம ரொம்ப வருத்தமாக ரஷ்யாவில் லெனின் சிலை உடைக்கும் போது எப்படி வருத்தப்பட்டோமோ அது மாதிரி வருத்தப்பட வேண்டிய நிலையில் நம்ம இருக்கோம் நம்ம. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த ஹசீனாவை பொறுத்த மட்டும் அவங்கள பொறுத்த மட்டும் பலவிதமான முகங்கள் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா ஒன்று நல்ல நிர்வாகம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு முகம், இல்லை பயங்கரமான ஊழல்வாதின்னு ஒரு முகம், ரொம்ப சர்வாதிகாரின்ற ஒரு முகம், இப்படி பலவிதமான முகங்கள் அவங்களுக்கு இருக்குது. இந்தியாவுக்கு ரொம்ப நேசக்கரங்களை நீட்டின ஒரு முகம் அப்படியும் இருக்குது. ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா அவங்க இது அடைக்கலம் தேடி வெளிநாடுக்கு போகிறது இது 2வது தடவை. ஏன்னா 75 அவங்க முஜிபுர் ரஹ்மானை சுட்டு கொன்ற போது ஜியாவுல் ரஹ்மான் பதவிக்கு வந்தபோது முஜிபுர் ரஹ்மானை சுட்டு கொண்டுட்டாங்க. அப்போது இவங்க ஃபார்ச்சுனேட்லி வெஸ்ட் ஜெர்மனில் இருந்தாங்க. அப்போது அங்கே அசைலம், அந்த எம்பசியில் அசைலம் போனாங்க. அப்போ இந்திரா காந்தி நீங்கள் இந்தியாவுக்கு வாங்க, உங்களுக்கு நாங்கள் அசைலம் தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 81 இவங்க அரசியலில் வராங்க. இவங்களை கொல்றதுக்கே 19 தடவை முயற்சி நடந்திருக்கு. ஹசீனாவை கொல்றதுக்கே 19 தடவை முயற்சி நடந்திருக்கு. இவங்களோட ஆட்சியில் பல்வேறு ஊழல்களில் இவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க. இந்த கோட்டா சிஸ்டம் தான் இப்போ முக்கியமாக வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த கோட்டா பிரச்சனை தான் இப்போ வந்திருக்கு. இந்த கோட்டா பிரச்சனைன்றது இன்றைக்கி 1971 முஜிபுர் ரஹ்மான் பதவிக்கு வந்த பிறகு 72 இந்த கோட்டா கொடுத்துட்டார். 30% கோட்டாவை இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட பசங்களுக்கு கொடுத்துட்டார். அது கிட்டத்தட்ட ஒரு 3 ஜெனரேஷனாக அதை அனுபவித்த பிறகு அந்த இளைஞர்களுக்கு அங்கே இருக்கிற பங்களாதேஷ் இளைஞர்களுக்கு என்ன பிரச்சனைனா, அங்கே இருக்கிற 17 கோடி மக்கள் தொகையில் ஒரு 3.5 கோடி இளைஞர்களுக்கு வேலை இல்லை. ஆக்சுவலாக அந்த ஒரு பிரச்சனை. அதனால் 30% அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட பசங்களுக்கு கொடுக்குறத அது ஒரு முணுமுணுப்பு இருந்துகிட்டே இருந்தது. அந்த முணுமுணுப்பு இருந்ததை ஹசீனா புரிஞ்சுட்டாங்க. 2018 அதை ரத்து பண்ணிட்டாங்க. ரத்து பண்ண பிறகு என்னாச்சு, பாதிக்கப்பட்ட சில பேர் கோர்ட்டுக்கு போனாங்க. அந்த உள்ளூரில் இருக்கிற ஹைகோர்ட் மறுபடியும் கோட்டா கொடுத்துட்டாங்க. கோட்டா கொடுத்த உடனே ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சுன்னா இந்த கலவரங்கள்லாம் ஆரம்பிச்சு ஜூலை 1க்கு அப்புறம் இதை நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ இது பார்க்கும்பொழுது முதல்ல ஒரு ஸ்பெல் நடந்தது, வயலன்ஸ் நடந்தது. அந்த ஸ்பெல் முடிஞ்ச பிறகு அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போச்சு. கவர்மெண்ட்டே சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போனாங்க. அங்கே அப்பீல் போனோன்னா 4 வாரத்துக்கு நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறோம் இதை ஹைகோர்ட்டோட டிசிஷனை. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னார், யாருமே நீங்கள் கலாட்டா பண்ணாதீங்க ரோட்டில், நாங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ நேற்று மறுபடியும் கலாட்டா நடந்து ஒரு 97 பேர் இறந்து போயிட்டாங்க, போலீஸ்காரங்க உட்பட. இது எப்படி ஒரு காமாக இருந்த ஒரு பீரியட் நடுவில் இருந்தது. ஒரு கலாட்டா பண்ணி மரணங்கள்லாம் நடந்து ஒரு கேப் வந்தது. ஒரு கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் திடீர்னு எப்படி இந்த இதாச்சு. ஏன்னா நாங்கள் ஒரு டோட்டல் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறோம்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி என்னாச்சு, இந்த
ரூலிங் அவாமி பார்ட்டி, அந்த அவாமி லீக் இருக்கு இல்லையா, ஹசீனாவோட பார்ட்டி, அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்குது சாரா லீக்னு. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பசங்க போயிட்டு அந்த யார் யார் போராட்டம் நடத்தினாங்களோ டாக்கா யூனிவர்சிட்டியில் பூந்து அடித்து உதச்சி எல்லாரையும் பண்ணி வயலன்ஸ்லாம் ஈடுபட்டாங்க. அப்போது மறுபடியும் நாங்கள் நான் கோஆப்ரேஷன் போகிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பித்ததெல்லாம் நேற்று நடந்த கலாட்டா நடந்தது. ஸோ இது வெறும் டாக்காவில் மட்டும் நடக்கலை, சிட்டகாங்கில் நடந்தது, பங்களாதேஷில் வேரியஸ் இடங்களில் இந்த கலாட்டா நடந்தது. இப்போ இந்த கலாட்டா நடந்தது என்னது, வெறும் இந்த கோட்டா சிஸ்டம் சுப்ரீம் கோர்ட்டு நிறுத்தி வச்ச ஒரு விஷயத்துக்கு, அது கிட்டத்தட்ட செட்டிலான ஒரு விஷயத்துக்கு ஏன் கலாட்டா மறுபடியும் நடந்தது அப்படின்னா, இது ஒரு நிச்சயமா ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. அந்த கேள்விதான் பின்னணியில் அரசியல். அந்த கேள்வி அந்த விஷயத்தை சொல்லிடுறேன். ஆக்சுவலாக அது என்னன்னா, ஏற்கனவே மக்கள்கிட்ட இருக்கிற முணுமுணுப்பு, வேலையில்லா திண்டாட்டம், இந்தமா ஒரு சர்வாதிகாரின்னு ஒரு முகம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் 2018 அப்புறம் ரொம்ப மோசமாக போயிட்டாங்க. அவன் ஒரு டிஜிட்டல் செக்யூரிட்டி ஆக்ட்னு ஒன்று கொண்டாந்து எல்லா பிரச்சனையும் போட்டு முடக்கி எல்லாரையும் அடக்குமுறையை பயங்கரமாக கையாண்டாங்க. இவங்க மேலேயே பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது மாதிரி இருக்கு. ஜனவரி 24 எலெக்ஷன்ஸ் இப்போ நடந்தது இல்லையா, அதில் ரிக்கிங் நடந்திருக்கு, எலெக்ஷன்ஸில் ரிக்கிங் நடந்திருக்கு. அந்த எலெக்ஷன்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற தேசங்கள்லாம் உதவி பண்ணி தான் சொல்கிறாங்க. சரி, பக்கத்தில் இருக்கிற தேசங்கள்லாம் புரிஞ்சுக்கணும், நீங்கள் கோர்ட்டில் உதவி பண்ணதாக சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. ஏன்னா நம்ம இந்தியா இப்போது ஆஃப் லேட் பார்த்தீங்கன்னா பல தேசத்தோட விஷயத்துலலாம் உள்ளே போயிட்டுருக்காங்க. அதனால் இதுலேயும் பங்களாதேஷ் எலெக்ஷன்ஸ்லேயும் உள்ளே போனதாக ஒரு விஷயம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அது எப்படி அது உண்மையாக பொய்யான்றதை நம்ம இனிமேல் தான் தெரிய வரும். இந்த மாதிரி சூழலில் என்ன காரணம், இந்த கோட்டா மட்டுமே இதுக்கு காரணமா, இல்லை மிலிட்ரியோட கூப்பு, இதில் மிலிட்ரியோட சதி ஏதாவது இருக்கா? இவங்க இந்த கலாட்டா சுப்ரீம் கோர்ட்டை நிறுத்தி வச்ச கலாட்டாவை ஈஸியாக அடக்கியிருக்கலாமே. இவங்க பறந்து உடனே வெளிநாட்டுக்கு ஓடி வந்தாங்க. மிலிட்ரி கெடு விதிக்கல, அதான் மிலிட்ரியோட ஹேண்ட் பின்னாடி இருக்கு. அப்போ மிலிட்ரியை தூண்டி விட்டுறாரு. மிலிட்ரிக்கு பின்னாடி ஏதாவது வெளிநாட்டு சதி இருக்கா, வேற ஏதாவது ஐஎஸ்ஐ இருக்கா, சிஐஏ இருக்கா, பல விஷயங்கள் இதில் வரதை நம்ம பார்க்குறோம். நம்ம பேசலாம் பிரியன். இப்போ முதல்ல பார்வையாளர்களுக்கு அங்கே இருக்கிற அரசியல் சூழல் புரியணுன்றதுக்காக அந்த பேஸை கொடுத்தீங்க, அந்த புரிதலுக்காக. தியாகு, இப்போ இந்த இடத்தில் இந்தியா இதை எப்படி பார்க்கணுன்ற ஒரு கேள்வி இருக்கு. இது வெறும் இடஒதுக்கீடு பிரச்சனை மட்டும்தானா? ஏன்னா ஹசீனா அவர்கள் போராட்டக்காரர்களை, கிளர்ச்சியாளர்களை பயங்கரவாதிகள் அப்படின்றாங்க, பாகிஸ்தானுக்கு ஆதரவானவர்கள் அப்படின்னு, இதெல்லாம் பின்னாடி லேயர்ல மறைஞ்சு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இது இந்தியா எப்படி இந்த சிக்கலை பார்க்கணும்? உண்மையில இடஒதுக்கீடை தாண்டி அங்க என்ன சிக்கல் ஓடிட்டு இருக்கு? இடஒதுக்கீடுங்கிறது அங்க ஒரு ரொம்ப அற்ப பிரச்சனை. அது ஒரு காரணம், அவ்வளவுதான். ஒரு பொறி, ஒரு தீ மூண்டுவதற்கு ஒரு சிறு பொறி, ஏதோ ஒரு எதிர்ப்பு தேவைப்பட்டுச்சு. அதை இந்த இடஒதுக்கீட்டின் பேரில் வாங்கினாங்க. அது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாலும் அல்லது இந்த இடஒதுக்கீட்டை அவங்க கைவிட்டாலும் எது செஞ்சாலும் அதனால் இந்த கிளர்ச்சி மாறப்போகிறது. இதுக்கு நல்ல உதாரணம் 2022 என்ன இலங்கையில் நடந்துச்சோ அதுதான் இது. அங்கே அறகலையா போராட்டம் நடந்துச்சு. அங்கே இராணுவத்தினால் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு கட்டம் வந்துச்சு. கோட்டபயாவினுடைய மாளிகைக்குள்ளேயே நுழைந்து போராடினாங்க. மஹிந்த ராஜபக்ஷே ஓடி போனார். கடைசியாக கோட்டபய நாட்டை விட்டு ஓட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. கிட்டத்தட்ட அதே தான் இங்கே. இவங்களுடைய சர்வாதிகாரம் மட்டுமில்லை, அடிப்படை பொருளியல் நெருக்கடி. 9 விழுக்காட்டுக்கு மேலே பணவீக்கம் போயிடுச்சு, மதிப்பு குறைஞ்சிடுச்சுது, செயற்கையாக எல்லாத்தையும் கட்டுப்படுத்த பார்க்குறாங்க. இதனுடைய விளைவு என்ன? சுருக்கமாக புரிந்துக்கிறதா இருந்தால் அந்த நியோ லிபரல் எக்கனாமிசம் என்பது தான் இந்த அம்மையார் ஆரம்பத்திலேருந்து கடைப்பிடிக்கக்கூடிய கொள்கை. அந்த புது தாராளியம் என்பது இது சேமநலத் திட்டங்களை குறைக்கிறது. உலக வங்கி, ஐஎம்எஃப் சொல்கிறபடி அவங்க பொருளாதார திட்டங்களை வகுத்து கொள்வது. இன்னொரு பக்கம் யார் யாரை வளர்த்து விடணுமோ அவங்கள வளர்த்து விடுறது. இதனுடைய ஒரு கூறாக தனக்கு ஒரு சமூக அடித்தளத்தை உருவாக்கி கொள்ளுவதற்கு அவங்க இந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்தினாங்க. நீ இடஒதுக்கீடுன்னா இங்கே இருக்கிற மாதிரி கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அல்லது சமூக வழிகளும் கல்வி வழிகளும் பிற்பட்டவர்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ரொம்ப சிறு பகுதி. அங்கே அந்த மாதிரி இடஒதுக்கீடுங்கிறது ரொம்ப சிறு பகுதி. இவங்க நீங்கள் சொன்ன மாதிரி, ஒரு பிரியன் சொன்ன மாதிரி, சுதந்திர போராட்டம் நடந்து முடிந்து அதுக்கு பிறகு 3 தலைமுறைகள் வந்த பிறகும் இந்த இடஒதுக்கீட்டை கொடுக்கறதுன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுறாங்க, தனக்கான ஆதரவு அடித்தளத்தை பாதுகாத்து கொள்வதற்கு, குறிப்பாக இராணுவத்தில் அல்லது இராணுவ குடும்பங்களை தனக்கு ஆதரவாக வைத்துக் கொள்வதற்கு இதை ஒரு சாக்காக பயன்படுத்துகிறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி இவங்களுக்கு ஒன்றும் அதில் நேர்மையான அக்கறையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த இடஒதுக்கீட்டை ஒரு காரணமாக வைத்து கொண்டு தொடங்கிய போராட்டமே தவிர போராட்டம் முழுவதும் இடஒதுக்கீட்டுக்கானது அல்ல. அதில் நீங்கள் என்ன தீர்வு கொடுத்தாலும் அந்த போராட்டம் ஓயாது.
இப்போ நீங்கள் சொல்லுற மாதிரி வறுமை இருக்குது, ஏழ்மை இருக்குது, இந்த புது தாராளவிய அந்த கொள்கை வந்து புரட்டி போட்டிருக்கு. அதுதான் அது மட்டுமே இருக்கா? நீங்கள் பக்கத்தில் பாருங்க, இலங்கை மட்டும் இல்லை, பாகிஸ்தானில் என்ன நடந்துச்சு பாருங்க. இப்போ இந்த குற்றச்சாட்டுகள் இருக்க, இந்த திறனாய்வுகள், பொருளியல் கொள்கை எப்படி அரசியல் நெருக்கடியாக மாறுது. எந்த அரசியல் நெருக்கடியும் பொருளியல் நெருக்கடி இல்லாமல் வெடிக்காது. ஏதோ ஒரு பொருளியல் நெருக்கடி இருந்தால்தான் அது அரசியல் நெருக்கடியாக மாறும். ஆனால் என்ன சொல்றாங்கன்னா திரு தியாகு, அங்கு கிளர்ச்சியாளர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய உருது பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒன்று இதற்கு பின்னணியில் சீனா இருக்கும்ன்ற நல்லா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இவர் வந்து இந்திய ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். இந்த வங்கதேச மக்கள் உருது மொழி திணிப்புக்கு எதிராக தாய்மொழியான வங்க மொழிக்காக போராடிய மக்கள் இவங்க. வங்க மக்களுடைய மொழிப்பற்றை, இனப்பற்றை ஐயுற வேண்டிய தேவையே இல்லை. போராடுகிற சக்திகளில் பலதரப்பட்டவர்கள் கலந்திருப்பாங்க. இரண்டாவது, இந்திய எதிர்ப்பு என்பது மாலத்தீவில் வந்துச்சு, நேபாளத்தில் வந்திருக்குது, எந்த நாட்டில் வராமல் இருக்கு? அண்டை நாடுகளில். எல்லா நாடுகள்லையுமே சரியாக தவறாக வேணால் விவாதிக்கலாம். ஆனால் எல்லா இடங்கள்லையுமே போராடுகிறவர்கள் இந்திய எதிர்ப்பை ஒரு கருவியாக தொடர்ந்து கையாளுறாங்க. அது என்ன, ஆட்சியாளர்கள் இந்திய ஆதரவு மனநிலையிலும் கிளர்ச்சியாளர்கள் இந்திய எதிர்ப்பு மனநிலையிலும் இருக்கிறது என்ன காரணம்? காரணம் என்னன்னு சொன்னால், இந்தியா அங்கே என்னென்ன கொள்கைகளை ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். இலங்கையில் ஒரு இந்த மின் உற்பத்தி நிலையம் ஒன்று உருவாக்கணும். அதை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நிலையத்திற்கு பொறுப்பான அதிகாரி, நம்மகிட்ட இதுக்கு தேவையான தொழில்நுட்பம், முதலீடு எல்லாம் இருக்குது, நம்ம வச்சுக்குவோன்னு சொல்கிறார். ஆனால் அவர் சொல்கிறாராம், மஹிந்த ராஜபக்ஷ, இவர் கோட்டபையா சொல்கிறாராம், என்னப்பா பண்ணுறது, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாரு, அதனால் நான் கொடுத்துட்டேன், அதானிக்கு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டேன்னு உடனே இவர் என்ன பண்ணார், அவர் அந்த அதிகாரி பதவி விலகிட்டார். விலகி அதை வெளியில் சமாதானம் சொல்கிறதுக்காக மறுத்தாங்க. அப்படிலாம் அதெல்லாம் இந்த மறுத்ததெல்லாம் பின்னால, இதெல்லாம் ஆஃப்டர் தாட். உண்மையில இருக்கு, இந்த அழுத்தம் இருக்கா இல்லையா? என்ன ஒரு பெரிய இந்திய வல்லரசை போய் சின்னஞ்சிறு இலங்கை மதிக்கவில்லைன்னு நம்ம ஊரில் கவிஞர் காசி ஆனந்தன் கூட அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருந்தார். மதிக்கவில்லைன்னா என்ன அர்த்தம்? அதானிக்கு வாங்கி கொடுக்க வேண்டிதானே. அதானிக்கு கொடுக்க மாட்டேன்னு ஒரு நாடு சொன்னால் விட்டுறலாமா? அப்போ அதானிக்கு கொடுக்குற மதிப்பு தான் இந்தியாவுக்கு கொடுக்குற மதிப்பு. இப்போ இந்திய அரசு இது போன்ற தான் வளர்த்து விட்டு கொண்டிருக்கக்கூடிய பெருமுதலாளிகளுக்கான சலுகைகளை அண்டை நாடுகளில் பெற எத்தனிக்கிறது, அதற்கான அரசியலை கடைபிடிக்கிறது. இது ஒவ்வொன்றா துல்லியமாக நம்ம சான்றுகளோட சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஒரு பொது போக்கு இது. நேபாளத்தில் இல்லையா ஆன்டி இந்தியா இல்லையா? இந்த மாலத்தீவு அப்பட்டமான உதாரணம். அந்த இந்திய எதிர்ப்பை பயன்படுத்த ஒருத்தர் ஆட்சியே பிடிக்கிறார், அதுக்கு பிறகு அங்கே நிறுத்தி வச்சிருக்கிற இந்திய ராணுவத்தை வெளியே போங்கிறார். அந்த அளவுக்கு இந்திய எதிர்ப்பு இருக்கு. இந்த வைத்துக்கொண்டு மொத்த போராட்டத்தையும் நாம் இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சின்னு கருதுவது தவறு. சுருக்கி பார்க்க கூடாது. நீங்க ஏன்னா இந்திய எதிர்ப்புல முன்னுக்கு நிற்கக்கூடிய ஜனத விமுக்தி பெரமுனாவினுடைய தலைமையை டில்லிக்கு அழைத்து இந்திய அரசு பேச்சு நடத்துது. அடுத்து இவங்க ஆட்சிக்கு வந்துட்டா என்ன பண்றதுன்னு அவங்கள இந்திய எதிர்ப்பாளர்கள் பார்க்கலையே. பேசலாம் மணி. இப்போ ஒரு கிளர்ச்சியை மேலெழுந்த வாரியாக பார்ப்பது வேறு, அதற்குள் இருக்கிற பூகோள அரசியல், பொருளாதார, சமூகவியல் அரசியலை பார்ப்பது என்பது வேறு. இப்போது இந்தியாவை சுற்றி இருக்கிற அண்டை நாடுகள் முழுவதிலும் இந்த சிக்கல் இருந்துகிட்டு இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, பிரியன் கேட்டது, ஒரு சின்ன போராட்டம் நினச்சிருந்தா அடக்கியிருக்க முடியும், ஒரு ஆட்சி கவிழுகிற அளவுக்கு, பிரதமர் தப்பி ஓடுற அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னா வேற ஏதாவது சக்திகள் இயக்குகிறதா? இந்தியாவுக்கு இது ஒரு சவாலான காலகட்டமா? எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, என்னுடைய பார்வையில் மோடி அரசாங்கத்தின் மிகப்பெரிய வெளியுறவுத்துறை சவால் நான் இதை பார்க்குறேன். த பிக்கெஸ்ட் ஃபாரின் பாலிசி சேலஞ்சு ஃபார் மோடி கவர்மெண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ தியாகு பேசும்போது ஸ்ரீலங்காவில் நடந்ததை கூட சொன்னார் 2 ஆண்டுகளுக்கு முன்பு. பட் அதை விட இது பல மடங்கு மோசமான ஒரு சவால்னு நான் பார்க்குறேன். இது இப்போ வெறும் வேலைவாய்ப்பு அந்த ரிசர்வேஷனுக்காக, இடஒதுக்கீட்டுக்காக நடந்தது கிடையாது. அது ஜஸ்ட் அவர் சொன்ன மாதிரி ஒரு பொறி தான். பல ஆண்டுகளாக அங்கே உள்ள மிகப்பெரிய அளவில் அந்த நிர்வாக சீர்கேடுகள், மோசடி, அந்த எலெக்ஷனே ரிக்டு, அது எல்லாத்தையும் விட முக்கியமாக ஜனநாயகம் அப்பட்டமான படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. மீடியா ஃப்ரீடம்ன்றது கம்ப்ளீட்லி கொலாப்ஸ்ட். அங்கே ஒரு 7-8 ஆண்டுகளாக பிரியன் சொன்ன மாதிரி டிஜிட்டல் இதில் ஸோ எங்கெல்லாம் ஆப்சன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, ஜனநாயகம் எங்கெல்லாம் மறுக்கப்படுகிறதோ, ஏதாவது ஒரு ரூபத்தில் பஞ்சம், பட்டினி, இராணுவ புரட்சி இவையெல்லாம் வெடித்து செதறுன்னுவாங்க. அதோட தொடர்ச்சியாக தான் நம்ம இதை பார்க்கணும். புவிசார் அரசியல்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட்க்கு எதிராக அவங்க இருக்காங்கன்னு அவங்க
ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா வந்து ஷீஸ் ஆன் த ராங் சைட் ஆஃப் த யூஎஸ் அவங்க ஷேக் ஹசீனா. அவங்க ப்ரோ சைனா பாலிசி எடுக்கிறாங்கன்றது. பட் இன்ட்ரெஸ்டிங்லி வந்து அவங்க மோடி கவர்மெண்ட் வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப சாஃப்ட் கார்னரில் இருந்திருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளாக மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு பங்களாதேஷ் கிட்ட கொடுத்துருக்கக்கூடிய அந்த நிறைய சலுகைகள், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, 2022 மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-12 ஹிந்து கோயில்கள் வந்து அங்கே கொளுத்தப்பட்டன, டெஸ்ட்ராய் பண்ணாங்க. குறிப்பாக வந்து அந்த ஆயுத பூஜா, துர்கா பூஜா சமயத்தில் நடக்கிற கலவரங்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல கனடாவில், ஆஸ்திரேலியாவில் ஒரு இந்து கோயில் தகர்க்கப்பட்டால் கூட இங்கே பொங்கி எழக்கூடிய மோடி அரசும் சங்க பரிவார அமைப்புகளும் வாயை திறக்கலை. இத்தனைக்கும் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் வந்து நிறைய உதவி கோரின பிறகு கூட வந்து மோடி கவர்மெண்ட் வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா தே கெப்ட் அ ஸ்டாயிக் சைலன்ஸ். அது ரொம்ப அன்யூஷுவல் அவங்க பாலிசி படி பார்த்தீங்கன்னா. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்தியன் பாலிசி மேக்கர்ஸுக்கு வந்து அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் யூஎஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, இன்னொரு பக்கம் சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. பாகிஸ்தானோட ரோல் கடந்த 50-53 வருஷமாகவே அங்கே வந்து நீர் பூத்த நெருப்பாக இருந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி ஷேக் முஜிபுர் ரஹ்மான் சிலையை உடைச்சதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனோட தொடர்ச்சியாக தான் நீங்கள் பார்க்கணும். ஆகவே பங்களாதேஷை வந்து ஒரு நம்மளோட குட் புக்ஸில் வைக்கணும்னு தான் மோடி கவர்மெண்ட் நினச்சிக்கிட்டு இருக்குது. எல்லா அண்டை நாடுகளோடும் நமக்கு பிரச்சனை இருக்குது. இப்போ ஸ்ரீலங்காவோட பிரச்சனை, நேபாளோட பிரச்சனை, மால்தீவ்ஸ் குட்டி நாடோட பிரச்சனை, பாகிஸ்தானோட பிரச்சனை. 2 நாடுகளோட ஓரளவு சுமூக உறவுலாம் பூட்டான் அண்ட் பங்களாதேஷ். அதில் பங்களாதேஷ் வந்து நமக்கு வெஸ்ட் பெங்காலோட நமக்கு வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொப்புள் கொடி உறவு, அது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் இப்போ வந்து சமீபத்தில் ஒரு பிரச்சனை கூட மம்தா பானர்ஜி கூட சொன்னாங்க. அந்த ஆற்று நீர் பங்கீடில், இந்த தீஸ்தா வாட்டர் இதில் வந்து எங்களை கேட்காம மோடி கவர்மெண்ட் அக்ரிமெண்ட் போடக்கூடாதுன்னு அவங்க சொன்னாங்க. வி ஆர் ஆல்சோ எ ஸ்டேக் ஹோல்டர்னு. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இந்தியாவுக்கு வந்து பங்களாதேஷோட இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த டெவலப்மெண்ட் விஜயன் என்னை பொறுத்த வரைக்கும், டு மை நாலேஜ், இது வந்து மோடி கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சவால். ஏன்னா அங்கே வந்து இவர் சொன்னார் பிரியன், 32 மில்லியன் அன்எம்ப்ளாய்டு யூத், அது வந்து ஒரு பர்னிங் இஷ்யூ. அங்கே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இந்தியாவுக்கு எதிரான சக்திகள் அங்கே பெரிய அளவில் கால் ஊன்றி இருக்காங்க. மோடி கவர்மெண்ட் வந்து அவங்க அதை எப்படியாவது அவங்க எவ்வளோ தவறுகள் பண்ணாலுமே வந்து அவங்கக்கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னரில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவங்க முதல்ல இங்கே இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இப்போ லண்டனுக்கு போகிறதுக்காக வந்திருக்காங்களா அல்லது பொலிட்டிக்கல் அசைலம் தேடி வந்திருக்காங்களா நமக்கு தெரியல. இந்தியாவுக்கு வந்து ஒரு அண்டை நாட்டிலேருந்து இப்படி தப்பிச்சு வருதுன்றது, அதோட மெசேஜ் அங்கே என்ன உள்ளே போவோம், பங்களாதேஷுக்குள்ளே அது என்ன மெசேஜ்ன்றது நம்ம பார்க்கணும். 2 முக்கியமான புள்ளின்றதுனால நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ மோடி அரசாங்கம் ஒரு மென்மையான போக்கை கடைபிடிச்சது. ஆனால் அங்கே இருப்பவர்கள் சொல்கிறாங்க ஹசீனா அவர்கள் இந்தியாவிடம் சரணாகதி அடைஞ்சிட்டாங்க. அதுதான் சிக்கலே, அதுதான் கான்ட்ராடி. நான் சொல்கிறேன், நான் வந்து ஆன் ரெக்கார்டு நான் சொல்கிறது, பங்களாதேஷ் மீடியாவை கோட் பண்ணி நான் சொல்கிறேன், 2022 மட்டும் 10-12 இந்து கோயில்கள் வந்து அங்கே தகர்க்கப்பட்டன. ரிப்பீட்டடாக அங்கே வந்து துர்கா பூஜா சமயத்தில் கலவரம் வெடிச்சுக்கிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் 2022 அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஹாட்லைனர்ஸை கூல் டவுன் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங்கில் அவங்க ஷேக் ஹசீனா பேசுகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்தியாவில் வந்து தொடர்ச்சியாக ஒரு சமூகத்தை, அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர், அந்த அம்மாவோட வார்த்தை, அந்த ஸ்பீச்சை நான் கேட்டேன், அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் தாக்கப்பட்டார்கள் என்றால் அதற்கான எதிர்வினை அண்டை நாடுகளில் இருக்காது என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இதெல்லாம் அவங்க பேசின பேச்சு. பட் இங்கே ஆர்எஸ்எஸ்ஸோ பிஜேபியோ ஒருத்தர் கூட வாய் திறக்கலை. இது ரொம்ப அன்யூஷுவலான ஒரு விஷயம். தொடர்ச்சியாக இந்து கோயில்கள் அங்கே தகர்க்கப்பட்டன. அவங்க வெளிப்படையாகவே சொன்னாங்க, உங்கள் நாட்டில் சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடந்ததுன்னா அதற்கான எதிர்வினை மற்ற நாடுகளிலும் இருக்கும்னு. பட் இந்தியா வந்து சைலண்ட்டாக தான் இருந்தது. ஏன்னா நமக்கு வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து அமெரிக்கா ஒரு பக்கம்னா சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன்னொரு பக்கம் இருக்குது, பாகிஸ்தானோட ரோல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதில் வந்து இவங்க நமக்கு சேஃபர் பெட் ஷேக் ஹசீனான்னு தான் மோடி கவர்மெண்ட் நினைக்குது. இன்றைக்கி அது இல்லை. அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், இது 10 வருஷம் மோடி கவர்மெண்ட்டில் தி பிக்கெஸ்ட் ஃபாரின் பாலிசி சேலஞ்ச். எஸ் மணி, இப்போது இப்படி ஒரு கிளர்ச்சி நடக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய நாடு ஒன்று, இங்கே சீனா இந்தியா உன்னிப்பாக கவனிக்கிறாங்க, அங்கே அமெரிக்கா கவனிச்சிட்டு இருக்கிறாங்கன்னா தனக்கு ஆதரவாக இருக்கிற ஹசீனாவின் ஆட்சியை காப்பாற்ற இந்தியா முயற்சித்திருக்கும் இல்லையா? கண்டிப்பாக முயற்சித்திருப்பாங்க. அது தோற்று போயிருக்குது. அவ்வளோ சீக்கிரம் இந்த இந்தியன் கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட்டோட ஃபாரின் பாலிசியை கடந்த 10-12 ஆண்டுகளாக 10 ஆண்டுகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க எக்ஸ்ட்ரீமாக போயிருப்பாங்க. ஆனால் இவங்களால் முடியல. அதுதான் அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து, இப்போ அஜித் டோவல் போய் அவங்கள பார்க்குறாரு. ஸோ ரொம்ப சீரியஸான டெவலப்மெண்ட்டுங்க. இன்னொரு நாட்டோட பிரதம மந்திரி உயிருக்கு பயந்து தப்பிச்சு வராங்க, அண்டை நாட்டுக்கு வராங்கன்னும் பொழுது பக்கத்தில் இருக்க பிக்கெஸ்ட் கண்ட்ரி, நம்மளுடைய இந்தியாவுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் போய் பார்க்குறாருன்னா அது உணர்த்தக்கூடிய செய்தி என்பது
பெரிய விஷயம். இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த புவிசார் அரசியல் ஜியோ பாலிட்டிக்ஸில் நான் மறுபடியும் பதிவு பண்ணுறேன், இட்ஸ் அ பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஃபார் மோடி கவர்மெண்ட். பிஎஸ்எஃபோட டிஜிஐயும் ஸ்பெஷல் டிஜிஐயும் 4 நாளைக்கு முன்னால் திடீர்னு பேரண்ட் கேடருக்கு மோடி கவர்மெண்ட் மாற்றுது. ஏன்னா அந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இவங்களால சமாளிக்கவே முடியல, என்னென்னமோ நடக்குது அங்கே. என்ன செய்தியை சொல்லுது அப்போ இந்த கிளர்ச்சி? இந்தியாவுக்கு என்ன செய்தியை சொல்கிறதா? 2 விதமாக பார்க்கணும். நீங்கள் வந்து இப்போ தியாகு சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியிலான பிரச்சனைகளை நீங்கள் கவனிக்காமல் விட்டிங்கன்னா இங்கே தான் போய் முடியுன்றது அது ஒரு செய்தி. 2வது பார்க்க வேண்டியது நீங்கள் இமீடியட் பார்வையில் பார்க்குறீங்கன்னா வந்து டெமோக்ரஸி இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். நமக்கு இந்தியன் ஃபாரின் பாலிசிக்கு வந்து இது வந்து இவங்க அதிகப்படியான சிக்கல் இவங்களுக்கு உருவாகுது. நீங்கள் ஒரு பக்கம் யூஎஸ்ஸையும் மேனேஜ் பண்ணணும், இன்னொரு பக்கம் சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸையும் மேனேஜ் பண்ணணும். எப்படி பண்ண போகிறாங்கன்னு தான் தெரியல நமக்கு. ராமகிருஷ்ணன், இது நம்ம வங்கதேசத்தில் நடந்தாலும் புவிசார் அரசியலில் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான தருணம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்தியா என்ன செய்ய போகுது அப்படின்னு தொடர்ந்து மோடி அரசின் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் அப்படின்றது வந்து அண்டை நாடுகளுடன் அவங்க ஒரு நல்லுறவை அவங்களால ஏற்படுத்த முடியல அப்படின்னு. இந்தியா ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருந்தபோது கூட தலைமை தாங்கிற இடத்துக்கு இருந்து இப்போ பொருளாதார ரீதியாக ரொம்ப வலுவாக இருக்கிற இடத்தில் நம்ம அண்டை நாடுகளுடன் நம்மளால சுமூக உறவோடு இருக்க முடியல அப்படின்றப்ப அடுத்த கட்டம் இந்தியா என்ன செய்ய போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்கே. அதாவது இந்த இந்தியாவை பொறுத்தவரையும் நீங்க இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாமே, அண்டை நாடுகள் எல்லாமே சிறிய நாடுகள். இந்த எல்லா சிறிய நாடுகளிலுமே ஒரு மனப்பான்மை இருக்கிறது. அவர்கள் வந்து இந்தியாவை வந்து இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு, அவர்கள் நினைத்தால் அவங்களது நாட்டை அவங்க அப்படியே சாப்பிட்டுடுவாங்க. ஸோ அதனால அடிப்படையில ஒரு பாதுகாப்பற்ற தன்மை வந்து இந்தியா மீது அவர்களுக்கு இருக்கு, எல்லா நாட்டிலையும் இருக்கு. அதனால நேபாளோ, இலங்கையோ, மாலத்தீவோ, பங்களாதேஷோ இதெல்லாம் நீங்க அந்த நாட்டுக்கு சென்றீர்கள் என்றால் உங்களை ஏர்போர்ட்ல அவங்க ரிசீவ் பண்ற விதமே எப்படி இருக்குங்கிறத பார்த்தே அவங்க தெரிஞ்சு. ஸோ எனக்கு டாக்கால அந்த மாதிரியான அனுபவம் ஏற்பட்டது. ஸோ இது அடிப்படை, இது வந்து அவங்களுடைய சைக்காலஜி. ஓகே, நம்ம அதை போய் ஏன் அந்த சைக்காலஜி ரைட்டா தப்பாங்கிறத விட நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இதுல தான் இப்போ இதா இருக்கணும். ஷேக் ஹசீனாவை பொறுத்தவரையில் அவங்க வந்து பல விதத்துல வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக அந்த குறிப்பாக யூபிஏ ரிஜிம் இருக்கும் பொழுது கூட அப்போ மியான்மரோடு நம்மளுக்கு அவ்வளவு உறவுகள் அவ்வளவு சரியாக இல்லை. ஸோ அதனால இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வருகின்ற தீவிரவாதிகளை அவங்க இவங்களுடைய உதவி மூலமாக மியான்மர்லேருந்து பிடித்து கொடுத்தாங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணாங்கன்னா கூட இது இருக்கு. ஓகே, எனிவே ஷேக் ஹசீனாக்கு ஆரம்பத்திலிருந்தே ஒரு ப்ரோ இந்தியா அப்படிங்கிற ஒரு இமேஜ் உண்டு. அந்த இமேஜ் ஓகே. காலிதாஸ் ஜியாவுக்கு வந்து ப்ரோ இந்தியா நிலையை நமக்கு காலிதாஸ் ஜியாவா இருக்கட்டும், அவங்களுடைய கணவர் ஜியாவுர் ரஹ்மானாக இருக்கட்டும், அவங்க ஒன்றும் இந்தியாவோட அவ்வளவு ஒன்றும் நட்புறவை கொள்ளலை, ரொம்ப ஒன்றும் மிக நெருக்கமான ஒரு நட்புறவை கொள்ளலை. இன்ஃபேக்ட் அவங்க காளிதாஸ் ஜியா 2001 6 வரை இருந்த பொழுது வாஜ்பாய் சில, அதாவது ஏஷியன் ஹைவே ஒன்று போடணும் அதெல்லாம் சொன்னாரு, அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, அதுக்கு நாங்க என்ன செய்யணுமோ உங்களுக்கு செய்யறோம்னா சொன்னாரு. பட் அவங்க அதை கேட்கல. எதுவே ஸோ இப்போ வரப்போகின்ற ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அது வந்து முழுமையாக இந்தியாவிற்கு எதிரான ஒரு இதுவா இருப்பாங்களா, அப்படி இருக்க முடியுமா? அதாவது நீங்க நெய்பரா இருக்கிறதுல வந்து அடுத்த விஷயம் அது ஒண்ணு இருக்கு. நீங்க எவ்வளவு இப்போ கோத்தபயா பத்தி சொன்னாரு பட் மஹிந்த ராஜபக்ஷா ஓடல, கோத்தபயா தான் ஓடி போனாரு. ஓகே, மஹிந்த அங்கேதான் இருந்தாரு, இலங்கையில தான் இருக்கு. பட் ஈவன் கோத்தபயா கூட ஒரு இந்தியாவுடன் மிகப்பெரிய நட்புறவை கொள்ளலைன்னா கூட அவரும் இந்தியாவுக்கு சில சமயத்துல செஞ்சு கொடுக்கணும்ன்ற ஒரு கட்டாயமோ இதுவோ அவங்களுக்கும் வந்தது. ஓகே, அது வந்து கமர்ஷியலா அது வந்து இல்லாட்டா அவருடைய நாட்டுக்கு நலனுக்காக பட்டாரா இல்லாட்டா ஏதோ ஒண்ணு. பட் எனிவே நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த காம்ப்ரமைசஸ் வந்து அவங்க இந்த அண்டை நாடுகளும் வந்து அப்பொழுது செய்ய வேண்டியிருக்கு. ஓகே, ஆனா இப்போ ராமகிருஷ்ணன், இப்ப நீங்க சொல்வது மாதிரி சிறு நாடுகள் வளர்ந்த நாடுகளை வந்து ஒரு அச்சத்துடன் பார்க்கிற தன்மை, அங்க இருக்கிற மக்கள் பார்க்கிற தன்மை இருக்கு. புவிசார் அரசியல் மணி அவர்கள் சொல்ற மாதிரி 2 பெரும் நாடுகள் அவங்களுடைய அரசியல் நகர்வுகள் தான் புவிசார் அரசியல்ல எல்லா பக்கமும் இப்ப தெற்காசியாவில தீர்மானிச்சிட்டு இருக்கிறப்ப அங்கு வைத்த விமர்சனம்ன்றது இந்திய அரசு
மக்களுடன் நல்லுறவோடு இருக்கணுமே தவிர ஒரு குறிப்பிட்ட கட்சியோடு மட்டும் இருக்கக்கூடாது. அப்படி இருப்பது அங்க இருக்கிற மக்களை இந்தியாவுக்கு எதிராக திருப்பி விடும் அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது. அந்த விமர்சனத்தை எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல, அதாவது உங்களுக்கு நான் வளர்ந்த நாடுகள் சொல்றதை விட பெரிய நாடு இந்தியா ஒரு பூகோள ரீதியில மிகப்பெரிய பிரம்மாண்டமான நாடு. கம்பேர் டு நீங்க மாலத்தீவு, இலங்கை, நேபாள், பாகிஸ்தான், பங்களாதேஷ். ஓகே, ஸோ அதனால நான் மிகப்பெரிய நாடு. ஓகே, பூகோள ரீதியில் அவ்வளவுதான் நான் சொன்னேன். வளர்ந்த நாடு என்று நான் சொல்லல. ஓகே, நம்பர் 2, நீங்க சொன்ன இந்த கொஸ்டின் இப்போ அதாவது கரெக்ட். நம்ம மக்கள் டு மக்கள், அதாவது அந்த ட்ராக் 2 அப்ரோச் சொல்றாங்க, அதுதான் சிறப்பானது, அதுதான் நீங்க வச்சிருக்கணும் அதெல்லாம் சொல்றாங்க. ரைட்டு. பட் அப்போ அடிப்படையில அரசுல இருந்து அரசு அதுவும் ஒரு நல்லுறவு இருக்கும் பொழுதுதான் இதுவும் நடைபெறுது. ஓகே, இப்ப நீங்க ஏன் பாகிஸ்தானோட ட்ராக் 2 அப்ரோச் வச்சுட்டா சிறப்பா செய்யலாமே அப்படின்னு கேட்கலாம். ஓகே, இன்ஃபேக்ட் சில சமயத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட்டர்ஸோட இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருக்காங்க. ஓகே, அது ரொம்ப பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஓகே, பட் அது நம்ம அடிக்கடி பாகிஸ்தானும் இந்தியாவும் கிரிக்கெட் மேட்சுகளோ மற்ற ஹாக்கி மேட்சுகளோ அதிகமாக நடைபெறுமே ஆனால் ஒரு விதத்துல வெளியுறவு அந்த கொள்கையிலும் மாற்றங்கள் வரலாம். ஓகே, ஆனால் அது அது ஏதோ ஒரு விதிவிலக்காக அப்பப்போ நிகழ்றதாக தான் இருக்கு. சோ நீங்க மக்களுக்கு மக்கள் நீங்க எப்படி வச்சுப்பீங்க? அதுக்கு ஒரு அரசு என்கின்ற ஒரு அமைப்பு வேண்டி இருக்கிறது. அதனால நீங்க சொல்ற மாதிரி அதாவது அந்த விமர்சனம் சரியானதுதான். சிக்கல்களை கோடிட்டு காண்பிக்க சிக்கல்கள் அது மக்கள் டு மக்கள் எப்படி செய்வீங்க? ஒரு அரசு ஒரு கவிழுகிறது அப்படின்றப்ப அங்க இருக்கிற மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இந்த கிளர்ச்சி வங்கதேசத்திற்கு சாதகமானதா அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. இது சரியான நகர்வா, மக்கள் போராட்டம் சரியான திசையில் செல்கிறதா, இது ஒரு பார்வை. இன்னொன்று, புவிசார் அரசியல்ல அது இந்தியாவுக்கு நன்மை பயக்குமா? இந்த 2 புள்ளி இருக்கு. இது ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க? இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் நிகழ்வு அப்படின்றது என்ன அப்படின்னம்னா, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களினுடைய உணர்வுகளுக்கு செவிசாய்க்காமல் அல்லது மதிக்காமல் அது தன்னிச்சையாக ஒரு முடிவெடுத்து அது செயல்படும் போது அதற்கு ஏற்படக்கூடிய எதிர்வினை, அது இல்லாத ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிருப்தி, இந்த இவங்களுடைய அந்த ஊழலாகட்டும் மற்றது அங்கே இல்லாத அங்கே இருக்கக்கூடிய அந்த பெரிய பொருளாதார காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகச் சூழலில் வேலைவாய்ப்பு வளர்ச்சின்னு சொன்ன அப்படின்னா அது வேலைவாய்ப்பில் எதிரொலிக்கணும் அப்படின்ற ஒரு இடம். இந்த இடங்களில் வங்கதேச அரசனுடைய ஒரு தோல்வி அந்த போராட்டத்தினுடைய பலத்துக்கு காரணம். முதல்ல அந்த உள்ளூர் அதை தீர்மானிப்போம். அப்போ இதுதான் அங்கே முதன்மையான காரணம். ஏன்னா ஜனநாயகம் போயிடுச்சு, ஜனநாயகம் ராணுவம் உள்ளுக்கு வந்துருச்சுன்றது இல்லை. அதை பற்றி அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் ஏன் அந்த முடிவு எடுக்கிறாங்கன்றதை நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணணும். மக்கள் பார்வையில் மக்கள் பார்வையிலேருந்து தான் முடிவு எடுக்கணும். அந்த மக்களினுடைய பார்வையில் மக்கள் ஆட்சி கிடையாது, அது சர்வாதிகாரத்துக்கு போயிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி 15 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய ஒரு அரசு இப்படிப்பட்ட ஒரு எதிர்வினையை, இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏன் ஏற்பட்டுச்சு? தன்னிச்சையான ஒரு முடிவு எடுக்கும்போது, ஒரு ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு முடிவு எடுக்கும்போது அந்த முடிவுக்கு அந்த மக்களை நீங்கள் எந்த அளவுக்கு உட்படுத்தி சேர்த்து எடுத்துக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறது கோர்ட்டு சொல்லிடுச்சு. கோர்ட்டு இங்கே கூட தான் மணிப்பூர் விஷயத்தில் அந்த மீத்தேஸ் பற்றி ஒரு இது சொல்லிச்சு. ஆனால் அங்கே கலவரமாகி போச்சு இல்லை அது. அதனால் கோர்ட் எது வேணாலும் சொல்லலாம். இங்கே கூட கோர்ட்டு நிறைய விஷயங்களை சொல்லுது, அது வேறு. ஸோ மக்களுடைய பார்வையில் என்னவென்றால், இந்த அரசு கட்டாயம் மக்களினுடைய நலம் நாடிய ஒரு அரசு அல்ல, இது சர்வாதிகாரத்தை நோக்கி போகிறது. ஆனால் புவிசார் அரசியல்ல இந்தியாவுக்கு இது சரியா? இது சவால் இல்லையா? இந்தியாவுடைய அயலுறவு கொள்கையை விவாதிக்கணும் அப்படின்னோம்னா ரொம்ப நேரம் ஆகும். அது என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஒரு அரசோட ஒரு உறவு கொண்டு அது தன்னுடைய பக்கத்தில் வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் மாலத்தீவு மாதிரி ஒரு சின்ன நாடாக இருந்ததுன்னா ஒரு ஆதிக்கம் செலுத்தி உன்னை நான் பாதுகாக்கிறேன் அப்படின்ற ஒரு பேர்வையில் ஒரு பெரிய மனப்பான்மையில் தான் இது எல்லாத்தையுமே செய்யுமே ஒழிய இந்திய அயலுறவு கொள்கை அது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்
அந்த மக்களுக்கும் அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்குமான உறவு, அந்த அரசியல் கட்சி கடைபிடிக்கக்கூடிய கொள்கை, இதெல்லாம் பற்றி இந்திய ஒன்றிய அரசினுடைய அயலுறவு அமைச்சகம் கவலைப்பட்டதா வரலாறே கிடையாது. ஆனா வெளியிலிருந்து பார்க்கிற போது வங்கதேசத்துக்கும் நமக்கும் ஒரு பெரிய உறவு இருக்கு. ஆமா. அந்த தேசத்திற்குள் பாகிஸ்தானோட தலையீடோ அல்லது சீனாவினுடைய குறுக்கீடோ இருக்குது அப்படின்றத இந்தியா அதை அனுமதிக்க முடியுமா? இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பிரதமருடைய இதை வந்துட்டு அனுமதிக்க முடியுமா முடியாதுன்றதை நம்ம நிர்ணயிக்கவே முடியாது. நான் சொல்ல வரேன், இப்போ நேபாள் எந்த பக்கம் நிற்குது? ஒரே இந்து நாடு அப்படிலாம் இங்கே கிளைம் பண்ணாங்களா? அது எந்த பக்கம் நிற்குது? அன்றைக்கி அவன் சீனாவோட நிற்கிறான், மறுக்க முடியாது. இங்கே முடிச்சுட்டு இங்கே மகாபலிபுரம்லாம் முடிச்சுட்டு நேராக அங்கே போனவர் நேராக நேபாளுக்கு தான் போனார். சரிதானே? சீனா பிரசிடென்ட் போனவுடனே அங்கே நடந்த அந்த பேச்சு, வெளியான அறிக்கைகள்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். எங்களுடைய நாடு வளர்வதற்கு, எங்களுடைய பொருளாதாரத்திற்கு உதவக்கூடிய அந்த நாட்டோட நான் கை கொடுக்கும் அப்படின்னு தான் இவங்க ஷேக் ஹசீனா கூட சொல்லியிருக்காங்க. இந்தியாவும் வரலாம், சீனாவும் வரலாம், யார் வேணாலும் வரலாம். எக்ஸ்க்ளூசிவிட்டி கிடையாது இல்லை, எல்லாரும் வரலாம். நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கோம் எங்களுடைய வளர்ச்சிக்கானது அப்படின்னு. ஏன் இந்தியா சொல்லலையா? நான் அமெரிக்கா பக்கமாக ரஷ்யா பக்கமாக அப்படிலாம் கிடையாது. எனக்கு என்னுடைய நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு சொல்லலையா? ஆனால் இப்போ அந்த நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எப்படிலாம் இருக்குது அப்படின்றது ஈரான் விவகாரத்தில் அந்த கேஸ் ப்ராஜெக்டை விட்டு கொடுத்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ரைட்டுங்களா? அமெரிக்காக்காக அந்த ப்ராஜெக்டை விட்டு கொடுத்தது அது வேறு. அப்போது இந்த மாதிரி நிறைய விடயங்கள் இருக்குது. ஒரு அயலுறவு கொள்கை. இப்போது மன்மோகன் சிங் இருந்தபோது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன். இந்த உறவுகளில் வந்துட்டு எப்படி கையாளுறாங்க இந்த வல்லாதிக்கங்கள் அப்படின்றதுக்கு. இங்கே மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது அப்பொழுது அமெரிக்காவோட நம்ம வந்துட்டு அமெரிக்காவோட ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்கிட்டோம். 6 முக்கிய இடத்துல வந்துட்டு நம்ம ஒன்றா சேர்ந்து தான் எல்லாத்தையும் செய்வோன்ட்டு. அதே காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா சத்தீஸ்கர்னுடைய பஸ்தார் ரீஜனில் நக்சலைட்டுக்கு எதிரான அந்த போராட்டங்கள்லாம் வந்துட்டு பலம் பெற்று வந்து மாவோயிஸ்டுகளுடைய ஆதிக்கம் அந்த அடிக்கிறது இதெல்லாம் போய் கொலைகள்லாம் நடக்கும்போது அப்போ அமெரிக்காவினுடைய தூதராக இங்கே இருந்த ஒரு சீனியர் டிப்ளமேட், அவர் இன்டர்ஃபோர்த் அவருடைய பேர் அதுதான் நினைக்கிறேன். அவர் வந்துட்டு இவரை சந்தித்து சொன்னார், இந்த இஷ்யூவை நீங்கள் துப்பாக்கி முனையில் சந்திக்கிறது தப்புன்னாரு. இது தப்பு. உங்கள் நாட்டு மக்கள், உங்கள் நாட்டுக்குள்ளே எடுக்கக்கூடிய எழுச்சி இது முழுக்க பொருளாதாரம் தான். நீங்கள் அவங்கள வந்துட்டு இந்த வளர்ச்சியில் வந்துட்டு நீங்கள் அவங்களை இன்வால்வ் பண்ணாதையே நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு உங்களை இந்த நிலைக்கு எடுத்து வந்து விட்டுருக்குது. இதை வந்துட்டு ஒரு மனிதாபிமான பிரச்சனையாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவரோட பேசுனதோடு நிறுத்திக்காமல் வெளியில் வந்துட்டு அவங்க ஒரு அமெரிக்காவுடைய ஸ்டாண்ட் இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையும் கொடுத்து நான் வந்துட்டு அது விப்லகம்.comல அது செய்தியாகவே நான் போட்டேன். காரணம் என்ன அப்படின்னோம்னா, அப்போ தான் நான் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் உன்னோட இன்டர்னல் இஷ்யூஸில் வந்துட்டு நீ தவறான இடத்துக்கு நீ போகும்போது நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்றத வந்து சொல்லணும். ஆனால் இந்தியாவினுடைய நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, ஒரு இடவெறியோடு இலங்கை அரசு வந்துட்டு தமிழ் மக்களை கொன்று குவிக்கும் போதும் கூட அது நடுநிலையில் நின்று இதெல்லாம் தவறுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதுக்கு கூட நிற்கிது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னோம்னா, நீங்கள் வந்துட்டு 2 இடத்துலையும் பாருங்கள், அந்த அரசு கடைசியில் சீனா பக்கம் போயிடுச்சு, இந்த மக்கள் இந்திய எதிரிகளாகிட்டாங்க. இவ்வளவுதான். அப்போ ஒரு அயலுறவு கொள்கை அப்படின்ற ஒரு இடம் வரும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன் நேரு இருந்த போதும் இந்திரா காந்தி இருந்த போதும் நம்மளுடைய இது வருதுன்னா, அப்போ நேஷனல் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லை, சர்வதேச பார்வைக்கு ஒரு அடித்தளம் இருந்துச்சு நமக்கு. ஸோ அது இருந்ததுனால என்னன்னா, நம்ம லீட் பண்ண அந்த நான் அலைன்டு மூவ்மெண்ட் அதுல இருந்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு இது இருந்துச்சு. ஒரு குறிப்பா நான் ஒரு இடைவேளைக்கு பிறகு விரிவாக பேசலாம். ஒரு மறுப்பு ஒன்று சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இடைவேளைக்கு போனால் நல்லா இருக்கும். சுருக்கமா ஏதோ அந்த அதானிக்கு வந்துட்டு அந்த மன்னாரில் அந்த காற்றாலை இது கொடுத்ததில் வந்துட்டு இந்தியாவுடைய கருத்தை வந்துட்டு ஸ்ரீலங்கா கூட கேட்கல அப்படின்றத வந்துட்டு காசி ஆனந்தன் சுட்டி காட்டினார் அப்படின்னு ஏதோ ஒரு அதானிக்காக பேசின மாதிரி அண்ணன் சொன்னார். தவறு. அதில் அப்படி ஒரு கருத்தை அவர் சொன்னதா கிடையாது. அவர் சொன்னது வேற தமிழருடைய நலன் சார்ந்து இருக்குமே தவிர இந்த மாதிரி அதற்கும் புனைந்து பேசுவது தவறு. அதை கண்டிக்கிறேன். திருமணி, இப்போ இந்திய புவிசார் நலன் புவிசார் அரசியலை எல்லாம் தாண்டி நிறைவு பார்வையில் இந்த இத்தகைய கிளர்ச்சிகள் என்ன செய்தியை சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க? அடிப்படையில் நீங்கள் ஜனநாயகவாதிகளாக இல்லை என்றால் இது நடந்தே தீரும். அதுவும் வந்து மக்களுடைய எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் வந்து ஜனநாயகன்றது பெயருக்கு தான் இருக்குது. ஜனவரி மாதம் நடந்த தேர்தலில் என்டையர் அப்போசிஷன் எலெக்ஷன்ஸை பாய்காட் பண்ணியிருக்காங்க. என்டையர் அப்போசிஷன் எலெக்ஷனை பாய்காட் பண்ணி நீங்கள் ஜெயிச்சு வந்தால் என்ன வராட்டினா, அப்படி மீறி வந்தீங்கன்னா இதான் நடக்கும். இது பங்களாதேஷுக்கு இந்த செய்தினா, இந்தியா மாதிரி பன்முகத்தன்மை கொண்ட மிகப்பெரிய அளவு மக்கள் தொகை கொண்ட பல பிரச்சனைகள் கொண்ட நாடுகளுக்கு இது கொடுக்கக்கூடிய செய்தி என்பது, நீங்கள் வந்து அடிப்படையில் ஜனநாயகவாதிகளாகத்தான் இருக்க முடியும்.
மீடியா சுதந்திரத்தை கட்டுப்படுத்தக்கூடாது, எதிர்க்கட்சிகளை கட்டுப்படுத்தக்கூடாது. அதுதான் இதில் கொடுக்கக்கூடிய செய்தி. இது இந்த பங்களாதேஷில் நடந்த இந்த இன்சிடென்ட்ஸ் இது வந்து இட்ஸ் வெரி சேட். இப்போ ஷேக் முஜிபுர் ரஹ்மான் சிலையெல்லாம் உடச்சி போடும்பொழுது ஆகஸ்ட் மாதம் தான் 1975 ஆகஸ்ட்டில் தான் அவர் அந்த புரட்சி நடக்குது, அந்த கலகம் நடக்குது, அவர் கொல்லப்படுறாரு. தேசத்தந்தையா ஆமாம், நம்முடைய சுதந்திர தினம் தன்னைக்கு அங்கே நடந்தது ஆகஸ்ட் 15, 1975. இப்போ இந்த ஆகஸ்ட்டில் நடக்குது, கிட்டத்தட்ட 50 வருஷம் பொறுத்து நடக்குது. உங்களுக்கு வந்து பாடம் கற்றுக்கலாம். அவ்வளோ பெரிய தலைவரோட மகள் வந்து அடிப்படையில் சர்வாதிகாரியாக மாறியதன் விளைவு தான் இன்றைக்கி இது நடக்குது. ஆகவே எல்லா நாடுகளுக்கும், குறிப்பாக இந்தியா மாதிரியான நாடுகளுக்கும் கொடுக்கக்கூடிய செய்தி நான் பார்ப்பது, நீங்கள் சிஸ்டத்தை மதிக்கணும், கான்ஸ்டியூஷனை மதிக்கணும், அன்ஃபெட்டடாக நீங்கள் ஃப்ரீடத்தை கொடுக்கணும், மீடியா சுதந்திரத்தை கட்டுப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் பண்ணிங்கனாலே அது ஒரு ஷாக் அப்சர்வர் உங்களுக்கு வந்து. இப்போ இவர் அமர்த்தியா சென்னோட அவருடைய அந்த புத்தகமே அதுதானே உங்களுக்கு வந்து அவருடைய நொபேல் பரிசு வாங்கின அந்த தீசிஸே ஆப்சன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி தான் பஞ்சத்துக்கு கொண்டு போகுதுன்றாங்க. அந்த மாதிரி ஜனநாயகம்ன்றது வந்து நிறைய விஷயங்களுக்கு அது ஒரு ஷாக் அப்சர்வர். அந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கலன்னா இது நடந்தே தீரும். இதுதான் இன்னொன்று ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன்னா, ஒரு 53 வருஷத்தில் அந்த நாடு வந்து அதாவது வந்து ரொம்ப அதாவது வந்து ஆஸ் அ நேஷன் ஸ்டேட் வந்து அது ரொம்ப ஃப்ரெஜைலாக தான் இருக்குது. அவங்க எந்த ஜனநாயக அமைப்புகளும் வலுவாக கால் ஊன்றலைன்றதற்கான அடையாளம் தான் இந்த சம்பவங்கள். ஒரு ஜனநாயகம் அது விழுமியங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் காது கொடுக்குறோமோ அதுதான் முக்கியமாக. அதுதான் வந்து நீங்கள் கவர்மெண்ட் எவ்வளோ தடவை தோற்று போனாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் ராணுவம் கால் வச்ச பூமி சகிக்காதுங்க. இன்றைக்கி வந்து ராணுவம் ஒரு நாட்டை டேக் ஓவர் பண்ணுறதுனா அது கொடுமையான விஷயம். அது தியாகு, நீங்கள் சொன்ன தாராளமய கொள்கை அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது, அந்த ஒரு தேசத்தையே படுபாதாளத்தில் தள்ளுது அப்படின்ற உங்கள் பார்வையை முன்வைக்கிறீங்க. ஆனால் வங்கதேசம் மாதிரியான சின்னஞ்சிறு நாடுகள் இதிலிருந்து விலகி போயிட முடியுமா? தனக்கென்று ஒரு பொருளாதார கொள்கையை வகுத்து இந்த ஏழ்மையெல்லாம் எதிர்கொள்ள முடியுமா? அதான் முதல்ல வந்து சிறிய நாடோ பெரிய நாடோ என்ன கொள்கையை கடைப்பிடிக்கிறாங்க மக்களை சார்ந்து. ஒரு உதாரணம் சொல்கிறேன். கியூபா சிறிய நாடு, வங்கதேசத்தை விட சிறிய நாடு, கடுமையான நெருக்கடிக்குள்ளாகிறாங்க. அமெரிக்கா வந்து ஒரு பெரிய பொருளாதார தடையை விதிச்சிருக்கிறாங்க. அதையும் மீறி சிலவற்றில் உறுதியாக நிற்கிறாங்க. லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறாங்க. அவங்க கொடுத்த கடனெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை, அதுக்கு மேலே கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான், எனவே கடனை ரத்து பண்ணுங்கன்னு அறிவுரை சொல்கிறாங்க. முடியும். சிறிய நாடு பெரிய நாடுங்கிறதெல்லாம் இங்கே பிரச்சனை. இங்கே அடிப்படையில் என்ன கொள்கை? இந்தியா பெரிய நாடு, இதுக்கிட்ட என்ன கொள்கை இருக்குது? நீங்கள் புவிசார் அரசியல்ங்கிறீங்க. எந்த கொள்கையின் அடிப்படையில் அதை அணுகிறாங்க? புவிசார் அரசியல் என்பது உண்மையில் மக்களை சார்ந்து இருக்கணும், இல்லைன்னா அது நிலைக்காது. ஒரு ஆட்சியாளர்களை கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டா ஒரு அரசியலை நடத்திட முடியாது. இந்த மக்களிடம் உங்களுக்கு ஆதரவு இருக்கணும். நீங்கள் தமிழர்களின் ஆதரவை இழந்த பிறகு இலங்கையில் போய் என்ன புவிசார் அரசியல் பண்ண முடியும்? அப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும்? தமிழர்களுடைய நியாயம், அவங்களுடைய உரிமைகள், அவர்களது இன அழிப்புக்கு எதிரான போராட்டம், இதில் ஒரு நிலைப்பாடு எடுத்து நின்றால் மட்டும்தான் அந்த தமிழர்கள் வழியாக அந்த அரசியல் இருக்கலாம், உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கலாம். இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதே. ஒரு சீனா ஒரு கப்பலை கொண்டு வந்து நிறுத்தாத வெளியேற்றினா கூட வெளியேற்ற முடியாதுங்கிறான். நீங்கள் உங்களுடைய பொருளாதார உதவியை நம்பி இருக்கும்போதே. அதனால் நான் என்ன சொல்கிறேன், இந்திய அரசினுடைய அயலுறவு கொள்கை இன்றைக்கி கூட்டுச்சாராமையோ அல்லது ஜனநாயகத்துக்கு ஆதரவு, சுதந்திரத்துக்கு ஆதரவு, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தெளிவாக இவர் ஜெய்சங்கர் சொல்கிறார், நலன் கருதி எங்கே வேணாலும் நாங்கள் சேர்ந்துக்குவோம். ருஷ்யாவிட்ட சில காரியங்களை சாதிச்சுக்கணும், அமெரிக்காட்ட சாதிச்சுக்கணும், சீனாக்கிட்ட சாதிச்சுக்கணும். அதுக்கு ஆதாரம் என்ன? பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணன் அதுதான் வழிகாட்டி இருக்கிறார். உன்னுடைய நன்மைக்கு ஏற்ப எங்கே வேணாலும் நீ சேர்ந்துக்கலாம். சரி, இதுதான் அவங்களுடைய தர்மம். சரி, இது வந்து உதவாது. ராமகிருஷ்ணன், நீங்கள் இந்த கிளர்ச்சி இது என்ன செய்தியை சொல்றதா எடுத்துக்கிறீங்க? அதாவது வங்கதேசத்தினுடைய வரலாறுல இந்த 53 வர்றதில்லை. இதுக்கு முன்னாலேயும் நீங்க அவர் சொன்ன மாதிரி 75 ஆச்சு, அப்புறம் ஜியாவுர் ரஹ்மான் 81. ஆனால் அதை நம்ம நேரடியாக நமக்கு நம்மளையும் வங்கதேசத்தையும் ஒப்பிட்டுக் கொள்ள முடியுமா அப்படிங்கிறது. இங்க வந்து ஆட்சி மாற்றம். நீங்க ஜேம்ஸ் கேலகன் ஒரு பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் இருந்தார். அவர் மார்கரெட் தாச்சருக்கு முன்னால் இருந்தார், லேபர் பிரைம் மினிஸ்டர். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஜனநாயகத்தினுடைய என்ன சொல்றது, ஒரு அதனுடைய தேர்வுங்கிறது அந்த ஆட்சி மாற்றம் இது மூலமாக, அதாவது வாக்கு சீட்டுகள் மூலமாக ஒரு ஆட்சி மாற்றம் அமைதியாக ஏற்படுமையானால் அதுதான் அந்த ஜனநாயகத்தினுடைய அந்த நீங்க ஜனநாயகம் ஒரு நாட்டுல இருக்குங்கிறத எப்படி சொல்றீங்கன்னா, ஆட்சி மாற்றம் அந்த வாக்கு சீட்டு மூலமாக அமைதியாக நடைபெறுகிறது. இந்தியாவில் இதுவரையில் ஓகே, உங்களுக்கு யாரை பிடிக்குமோ யாரை பிடிக்காதோ ஏதோ இடத்துல இந்தியாவில் இந்த இது நடத்திருக்கு. 75 வருடங்கள் நடைபெற்றிருக்கின்றன.
அவர் ஜேம்ஸ் காலகன் அவர் சொன்னது 77 பத்தி சொல்றார். நாங்க எதிர்பார்க்கல அப்படின்னு அந்த அர்த்தத்துல சொல்றேன். ஸோ அதனால இப்ப நமக்கு இதை நமக்கு சில இதுல இந்த படிப்பினைகள் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நேரடியாக இது இந்தியாவில் இப்படிதான் ஆயிடும் அப்படிங்கிறத நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஓகே, இந்தியாவில் இன்னும் அந்த கோர்ஸ் கரெக்ஷன் சொல்றாங்க இல்லையா, அது செய்வதற்கு எந்த அரசு ஆட்சியில் இருந்தாலும் அது செய்வதற்கு இன்னும் சில சக்திகள் இருக்கின்றன. அதனால அவங்களுக்கு அதுல பலன் பெறாங்க பலன் பெறல என்பதை விட அந்த தங்களுடைய கருத்துக்களை சிஸ்டமே கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்குதுன்றீங்க. ஒரு மூளைக்கு ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் வரலாம், எந்த நெருக்கடி வந்தாலும் இந்தியா அதை கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்குன்றீங்க. இந்த அமைப்பு சிஸ்டம்ங்கிறது பெரிய வார்த்தை. பட் இந்த இந்தியா நாட்டு நலனை கருதி இருக்கின்றவர்கள் இன்னும் இந்த ஆட்சியை ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொஞ்சம் நீங்க தவறு செஞ்சீங்கன்னா தவற குறைச்சுக்கோங்க சொல்றதுக்கு இருக்கு. அதனால படிப்பினைகள் இருக்கின்றன. ஆனால் இது இதே மாதிரி நிகழும் என்ற கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள. திரு ஐயநாதன், நிறைய கிளர்ச்சிகள், புரட்சிகள், அரசு கவிழ்ப்புகள் அதெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அப்படி நடந்த புரட்சிகள், கிளர்ச்சிகளும் பெரிய மாற்றத்தை கொண்டு இருக்கிற நிலைமையை விட மோசமாக தானே ஆக்கியிருக்கிறது. ஆமாம், இலங்கை எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான் இல்லை, இலங்கையில் கூட நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அழகாக இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கிறாங்க. ஆதிக்க சக்திகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றும் இல்லாதவர், ஒரு தொகுதியில் ஜெயிக்காத ஒரு ரணில் விக்ரமசிங்கே கொண்டாந்துட்டு பிரதமரை வச்சு அப்புறம் அவரை பிரசிடென்ட் ஆக்கி அப்புறம் அவர்களே வச்சு இவ்வளோ காலம் ஓட்டிட்டாங்கல்ல. யார்? அமெரிக்கா. முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் ஒன்று பார்க்கணும். இந்த மக்களுக்காக நிற்கக்கூடிய அரசியல் சக்திகள், அது ரீஜனில் இருந்தாலும் சரி இல்லை நாட்டளவில் இருந்தாலும் சரி, அதுங்க சரியாக பலம் பெறணும், ஜனநாயக ரீதியாக பலம் பெறணும். இது இங்கே இந்த கட்சி அரசியலுக்கான ஒரு அமைப்பு ரீதியான ஒரு அரசியலுக்கான முக்கியத்துவம் இங்கே தான். இப்போ இந்த மாதிரி ஒன்று அங்கே இலங்கையில் இல்லவே இல்லை. அந்த எதிர்கட்சின்னு ஒன்று இருந்துச்சு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொட்டஸ்ட்டில் ஒரு பெருசாக ஒரு பங்கேற்கலை. கடைசியாக மக்களுடைய ஆதரவை நாங்கள் மக்கள்கிட்ட ஆதரவு தெரிவிக்கிறோம், அவருடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு அதை லீட் பண்ணவே வரல. லீட் பண்ண வராத போது அவங்க என்ன பண்ணுவாங்க? எவ்வளோ காலம் தான் மக்கள் ஊரை விட்டு போராடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பிரச்சனை வந்துருச்சு. ரெண்டாவது எதுவும் கிடைக்கல அப்படின்ற ஒரு பிரச்சனை, வயிற்று பிரச்சனையே வந்துருச்சு. சோறு நல்லா இருந்ததுன்னா எத்தனை நாள் வேணும்னா ரோட்டில் போராடலாம், அதுவே பிரச்சனையாச்சு. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். அப்போது இங்கே இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போவே கடந்த தேர்தலில் நடந்த, அதனால தான் நான் சொல்ல வருது, த ஃபார்மிங் ஆஃப் இந்தியா அலையன்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய இந்திய ஜனநாயகத்தில் கிடைச்ச ஒரு பெரிய மாற்றம். இதன் மூலமாக மக்கள் சொன்ன மாதிரி வாக்கின் மூலமாக, அது இங்கே நடக்குதா இல்லையான்றது அது அடுத்த வாரத்துக்கு போயிடுவோம். சரி, வாக்கின் மூலமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கும்போது தான் சரி கிளர்ச்சி அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாது போகும். இல்லாட்டி இதனால முடியாதுன்னு வரும்போது கிளர்ச்சிக்கு மக்கள் போயிடுவாங்க. அது எப்படியாப்பட்ட நாடாக இருந்தாலும் தவிர்க்க முடியாது. பிரியன், இதில் இன்னொரு கோணம், அதே நிறைவு கருத்தா சொல்லுங்க. இப்படிப்பட்ட கிளர்ச்சிகள், போராட்ட குழுக்களுக்கு பின்னணியிலும் இன்னொரு தேசத்தின் அரசியல் நலன் இருப்பதா சொல்லப்படுற பார்வையும் இருக்குல்ல. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கிறப்ப இந்த கிளர்ச்சி என்ன செய்தியை சொல்லும், என்ன தீர்வை தரும்? இல்லை, அதாவது இதில் ஒரு முரணான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது பங்களாதேஷ் சவுத் ஏஷியாவில் செகண்ட் பிக்கஸ்ட் எக்கானமி, பெரிய பொருளாதாரம். இந்தியாவோட கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டோட 3 மடங்கு அதிகமான கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் பங்களாதேஷ் பண்ணுறாங்க. தனிநபர் வருமானத்தில் இந்தியாவோட அதிகமாக தனிநபர் வருமானம். ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ராங் எக்கானமி. ஈவன் கோவிடுக்கு அப்புறம் கூட 7.2% வளர்ச்சி இந்தியாவில் கூட கிடையாது ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய எக்கானமி அங்கே இருக்கும்போது, கடன்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும்பொழுது, எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக இருக்கும்பொழுது, அங்கே வேலையில்லா திண்டாட்டம்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த எக்கானமி பூமாகிறதுக்கும் கீழே மக்கள் போராடுறதுக்கும் என்ன அது அந்த முரண் பாருங்க எப்படி ஆக்சுவலாக. அப்போ ஏன் அந்த எக்கானமி வேலை வாய்ப்பை கொடுக்கல? தாராளமய கொள்கை அது ஏன் அது கொடுக்கல? அந்த கொள்கையை அங்கே ஏதோ பிரச்சனை பண்ணுது ஆக்சுவலாக. அப்போது உலகத்திலேயே நாங்கள் 3வது எக்கானமியாக வருவோம்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காருங்க. அப்போ இங்கே இருக்கிற வேலையில்லா திண்டாட்டம் என்ன? இங்கே அப்போது டைரெக்டாக நீங்கள் 3வது எக்கானமியாக வந்தால் கூட இங்கே உள்ள புகஞ்சு இருக்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல இந்தியாவில். ராமகிருஷ்ணன் சொல்ல இந்தியாவை அப்படி இல்லை, வங்கதேசத்தை இந்தியாவை பொறுத்தாதீங்கன்ற, இந்தியா வேறன்னு சொல்ற தன்மை வேற. எல்லா இடத்துலையும் வயிறு ஒன்று தான் சார். ஆமாம், எல்லா இடத்துலையும் வாழ்க்கை பிரச்சனை தான், வாழ்வாதார பிரச்சனை தான். 9.2% வேலையில்லா திண்டாட்டம் இருக்கும்போது நம்ம இதெல்லாம் பாடம். நான் இந்தியாவில் மக்கள் அப்படியே கொதித்தெழுவாங்கலாம் சொல்ல வரல. இந்த தேர்தலில் நீங்கள் மெஜாரிட்டி குறைஞ்சது கூட அது ஒரு காரணம். இந்த பாடத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் வைப்ரண்ட்டான ஒரு எக்கானமியாக பங்களாதேஷ் இருக்கும்பொழுது அங்கே 3.5 கோடி மக்களுக்கு வேலை இல்லை, 17 கோடி மக்கள் வேலை இல்லைன்னு சொல்கிற போது அந்த எக்கானமி வளர்ந்து என்ன பிரயோஜனம்? அப்போ இங்கே நீங்கள் 3வது எக்கானமியை என்ன பிரயோஜனம்? எங்களுக்கு வேலை இருக்கா?
சரி. அதுதான் பாயிண்ட். அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஒரு தனிநபர் வருவாய். நன்றி. அந்த தனிநபர் வருவாய் அப்படின்றதுல இடத்துல வந்துட்டு நம்ம ரொம்ப நேர்மையா அதை பார்க்கணும். ஓகே. அதை பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம உண்மையான வளர்ச்சியை பார்க்க முடியும். நன்றி. ஒரு தேசத்தின் கிளர்ச்சி போராட்டம்ன்றது பல தேசத்திற்கும் செய்தியை சொல்லுது, மக்கள் சார்ந்த செய்தியை சொல்லிட்டே இருக்கு. அதை தான் நம்ம விரிவாக பேசணும். சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது.